அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் புதன் சாரத்தில் செல்வது, அந்த புதன் இவங்களுக்கு பிரமாதமான வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம், பிரயாணங்களால் ஏற்றம், பணிக்கான தொழிலுக்கான சில விஷயங்கள் அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல அந்த முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நிலையாக இருக்கும். பணியில் நீங்க கேட்டது கிடைக்கும்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்களை இன்று பேசி ஜெயித்து கொள்ளலாம். பணியிடத்தில் முக்கியமாக பேச வேண்டியவற்றை இன்று நீங்க பேசி அதை வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். திருமண வாழ்வில் சற்று தொடர்ந்து இவங்களுக்கு அனுசரிப்பது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குடும்ப வாழ்க்கையை சரியாக பாதுகாத்துக் கொள்வது ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பது குடும்ப வாழ்வை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதியான 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய மற்றொரு ஆதிபத்திய அந்த கிரகமாக வரக்கூடிய புதன் சாரத்தில் செல்லக்கூடிய சந்திராஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக பிடிவாதம் இல்லாமல் ஓரளவிற்கு இன்று உங்களுடைய விஷயங்களை எல்லாமே சரியான முறையில் இன்று எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தால் பரவாயில்லை அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கிறதோ அது போன்ற முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை. ஓவராலாக பிடிவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இன்று இருக்கலாம். குடும்ப வாழ்விலும் சற்று அதிக பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். பணி தொடர்பான விஷயங்களில் தொழிலுக்கான ஒரு நல்ல சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு சிறந்த நாளாகவே இன்று காணப்படுகிறது. அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது இவங்களுடைய ராசிநாதனாக 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் சாரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பது கண்டிப்பாக புதிதாக இன்று அறிமுகமாக கூடியவர்களிடம் சற்று உஷாராக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஆனால் தொழில் ரீதியிலாக ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டமாகவே இருப்பது நல்ல நிலை. இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய எந்த வேலைகளும் உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகக்கூடிய நிலையாகவே இருக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு தகுந்த போன்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு பலன்களை கொடுக்கும். எல்லாவற்றிலும் சற்று நிதானம், குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வாக்குவாதம் தவிர்ப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும்.